அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, 23/3/2024 அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு சங்கை மிகுந்த ரமதான் மாதத்தை முன்னிட்டு ரமதான் மாதம் துவங்குவதற்கு முன்னாடி இருந்த பல செய்திகளை இதுவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ஆன்லைன் யூடியூப் சேனலில் 24 பாகங்களாக நாம் அப்லோடு செய்திருக்கிறோம். அதில் அந்த 24வது பாகம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த துவா சம்பந்தமாக, தௌபா சம்பந்தமாக சுருக்கமான சில விளக்கங்களை நம்ம சொன்னோம். துவா செய்கிறதா இருந்தாலும் சரி, தௌபா செய்கிறதா இருந்தாலும் சரி, உரத்த குரலில் நம்ம என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்விடத்தில் இந்த ரெண்டையுமே செய்யக்கூடாது. ஏன்னா குரான்லேயே அல்லாஹ் அதை தடுத்திருக்கிறான் அப்படிங்கிறத தெளிவான ஆதாரங்களோடு நம்ம எடுத்து வச்சோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த துவா செய்கிறதா இருந்தாலும் சரி, தௌபா செய்கிறதா இருந்தாலும் சரி, சத்தம் போட்டு தான் என்ன செய்கிறாங்க, துவாவை செய்வதாக இருந்தாலும் சத்தம் போட்டு செய்கிறாங்க. இமாம் ஜமாத்தில் அப்படி தானே பண்ணுறாங்க. நீங்கள் 5 நேரம் தொழுகையில் போனீங்கன்னா இமாம் 5 நேரம் தொழுகைக்கு துவா ஓதத்தானே செய்கிறார். சத்தம் போட்டு அவர் என்ன செய்வார், அவர் துவா ஓதுவார். பின்னாடி உள்ள மக்கள் அது விளங்குதோ இல்லையோ அதுக்கு ஆமீன் சொல்லுவாங்க. அவர் என்ன கேட்டார்னு தெரியாது, எதை முறையிட்டார்னு தெரியாது. மக்களுடைய ஒரே வேலை என்னன்னா அவர் இடைவெளி விடுவார்ல, அந்த இடத்துல ஒரு ஆமீன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டு சொல்கிறாங்க. ஒரு சில பலவீனமான ஹதீஸுகள் இருக்கிறது, ஆனால் அதெல்லாம் ஏற்கத்தகுந்த ஹதீஸுகளும் கிடையாது. ரெண்டாவது என்னன்னா, நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் நம்ம துவா செய்வதே தவறுங்கிறது நம்மளே எளிமையான முறையில் புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக துவானா என்ன, பெரிய கிளாஸ் எல்லாம் உங்களுக்கு எடுக்கவே வேணாம், நீங்கள் யோசிச்சாவே உங்களுக்கு புரியும். துவானா என்ன, ஒரு மனிதன் தன்னுடைய தேவையை இறைவனிடத்திலே கேட்பார், அதான துவாங்கிறது. இப்போ எனக்கு என்ன தேவை இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு என்ன தேவை இருக்குங்கிறது எனக்கு தெரியுமா, நம்ம எல்லாத்துக்கும் என்ன தேவை இருக்குங்கிறது இமாமுக்கு தெரியுமா, தெரியாதுல்ல. அப்போ இமாம் என்ன எல்லாத்தையும் அறிந்தவரா? ஒரு ஜமாத்தில் ஒரு 50 பேர் தொழுகி வந்தாங்கன்னா இவருக்கு இது தேவை, அவருக்கு அது தேவை அப்படின்னு இமாமுக்கு எல்லாமே தெரியவா செய்யும்? இல்லை இமாம் துவா செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் எடுத்து உங்கள் தேவையை சொல்லுங்கள், உங்கள் தேவையை சொல்லுங்கள் அப்படின்னு எழுதி வச்சு அவர் கேட்குறாரு? அப்படி இல்லைல்ல. இதில் ரொம்ப அதாவது சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அறிவீன மாதிரி தோணும். ஏன்னா இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்குது, அது உங்களுக்கு தேவையில்லைன்னு இருக்கும். உதாரணமாக எனக்கு ஆண் குழந்தை தேவை இருக்குது, எனக்கு ஆண் குழந்தை தேவை, உங்களுக்கு ஆண் குழந்தை தேவை இருக்காது, நீங்கள் பெண் குழந்தை தான் வேணும்பீங்க. இப்போ இமாம் எப்படி துவா செய்வார்? ரெண்டுக்குமே செய்வாரா? ரெண்டுக்குமே செஞ்சாலும் நம்ம 2 பேருமே ஆமீன் சொல்லுவோமே. வேணுங்கிறாலும் ஆமீன் சொல்லுவார், வேணாங்கிறாலும் ஆமீன் சொல்லுவார்ல. உதாரணமாக ஆண் குழந்தையை தருவாயான்னு இப்போ இமாம் துவா செஞ்சார்னு வைங்களேன். இப்போ எனக்கு அது சரி, ஏன்னா எனக்கு ஆண் குழந்தை வேணுமில்ல, உங்களுக்கு ஆண் குழந்தை வேணாம். இப்போ அவர் என்ன ஓதலாலும் நம்மளுக்கு புரியாது, ஏன்னா அது அரபில் இருக்குது. இப்போ நானும் அதுக்கு ஆமீன் சொல்லுவோம், நீங்களும் அதுக்கு ஆமீன் சொல்லுவீங்க, சொல்லத்தானே செய்வீங்க. அப்போ சிந்திச்சு பார்த்தாவே இதெல்லாம் பொருத்தமாகவே இல்லை. அதனால தான் நம்ம அறிவே ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுப்பாங்களா? திருமறை குர்ஆனில் ஒரு இடத்துல கூட கூட்டு துவாவை பற்றி சொல்லப்படவே இல்லை. இதுக்கு பெரிய ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ரமதான் மாதத்தில் இருக்கிறீங்க, கையில் குர்ஆன் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது, எங்கேயாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா ஓதி மற்றவர்கள்லாம் ஆமீன் சொன்னார்கள் அப்படி ஏதாவது இருக்குதா? அப்படி இல்லையில. இல்லை அந்த பள்ளியில் ஓதுறாங்க, இந்த பள்ளியில் ஓதுறாங்க, 50 வருஷமாக இருக்குது, 100 வருஷமாக இருக்குது, அப்படியெல்லாம் சிந்திக்கக்கூடாத ஒரு முஸ்லீம் எத்தனை வருஷமாக இருக்கட்டும். நபிகள் நாயகம் அவர்கள் மூக்கு சீந்துவது எப்படி, நடப்பது எப்படி, சிரிப்பது எப்படி, படுப்பது எப்படி, தலை சீவுவது எப்படி, இப்படிலாம் கற்றுக் கொடுத்தாங்கல்ல. அப்போ அவங்க இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்க மாட்டாங்களா? முக்கியமான விஷயம்னா அப்போ என்னன்னா, இந்த தௌபாவாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி துவாவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நம்ம தனித்தனியாக தான் செய்யணும். குறிப்பாக இந்த தௌபா இருக்குது பார்த்தீங்களா, தௌபான நம்ம பாவ மன்னிப்புன்னு தான் நம்ம விளங்கி வச்சுருக்கிறோம், அது சம்மந்தமாக நம்ம அதில் விளக்கியிருக்கிறோம். இப்போ பாவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பாவத்தையெல்லாம் நான் முந்தானத்து நான் வேறு ஏதாவது ஒரு தவறான காரியத்தை பண்ணியிருக்கேன், ஒழுக்கக்கேட்டில் நான் ஈடுபட்டிருப்பேன், அதை சத்தம் போட்டு அல்லாவே மறைச்சி வச்சுருக்கிறான், அதை நான் எனக்கு சத்தம் போட்டு ஊருக்கெல்லாம் நான் எனக்கு தெரிவிக்கணுங்கிறேன். அது அவசியம் இருக்குதா? அல்லாவே நம்மளுடைய மானத்தை மறைச்சி வச்சுருக்கிற நேரத்தில் அந்த பிரார்த்தனைங்கும் போது இப்படி தான் நம்மளுக்கு சத்தம் போட்டு உதற தானே வருது, அந்த துவா வச்சு சொல்லிடலாம். அப்போ அல்லாவே மறைச்சிருக்கிறத நம்ம என்னது சத்தம் போட்டு கேட்கணும்? அல்லாவே நம்மளுக்கு கண்ணியத்தை கொடுத்தான்ட்டு இருக்கிறான். அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தௌபாங்கிறது நம்மளுக்கு அல்லாவுக்கும் உள்ள விஷயம். அல்லாஹ் நான் அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன்னு நான் அந்தரங்கத்தில் நான் துவா செஞ்சேன்னு வைங்களேன், வெளிப்படையாக அல்லாஹ்விடத்தில் ஒத்துக்குவேன். ஒரு ஆளை விட்டு நான் துவா செஞ்சால் க்ளீனாக சொல்ல மாட்டேன்ல.
அப்போ அல்லாஹ்ட்ட வந்து மூடி மறைக்கிற மாதிரி அல்லது வந்து கொஞ்சம் அப்படி சமாதானம் பண்ணி மனுஷன்ட்ட பேசுவோமே அந்த மாதிரி தானே அந்த துவாக்கள் எல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் துவா எப்போ செஞ்சாலும் சரி, ரமதானுக்கு மாத்திரம் இல்லை, துவா எப்போ செஞ்சாலும் சரி, தௌபா எப்போ செஞ்சாலும் சரி, அதை வந்து நீங்கள் தனியாக செய்ய, உங்களுடைய மொழியில் கூட நீங்கள் செய்யுங்க. ஏன்னா அது அரபுல தான் கேட்கணும் அப்படிங்கிற எந்த விதமான சர்த்து கிடையாது. குறிப்பாக தௌபா செய்கிறதுக்கெல்லாம் சர்த்து கிடையாது. இப்போ நம்ம ரமதான் மாதத்தில் இருக்கணும்ல, 2024 ரமதான் மாதத்தில் இருக்கணும். தௌபாவுக்குன்னு ஏதாவது சர்த்து இருக்குதா? தொழிலுக்கு இருக்கிற மாதிரி, ஜக்காத்துக்கு இருக்கிற மாதிரி தொழிலுக்கு சர்த்து இருக்குது. ஒழு செய்யணும், உடை சுத்தமாக இருக்கணும், இடம் சுத்தமாக இருக்கணும், இப்படியெல்லாம் தொழிலுக்கு சர்த்து இருக்குல்ல. தௌபாவுக்கு அந்த மாதிரியான எந்த சர்த்தும் கிடையாது. நாம் எப்போ நினைச்சாலும் என்ன செய்யலாம், அல்லாஹ் இடத்துல தௌபாவும் செய்யலாம், துவாவும் செய்யலாம். அது கிபிலாவை முன்னோக்கி தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒழு செஞ்சுருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அது பள்ளிக்குள்ளே போய் உட்காந்தா அப்படியெல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. நிபந்தனைகள் கிடையாது. அதே நேரம் சிறப்புகள் இருக்கிறது. நிபந்தனைங்கிறது வேற, சிறப்புங்கிறது வேற. நிபந்தனைன்னா அதை செஞ்சு தான் ஆகணும். சிறப்புன்னு சொன்னால் நம்மளுக்கு கூடுதலான நன்மை வேணும்னா அந்த சிறப்பை நம்ம செய்யணும். அந்த விதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌபாவுக்கும் சரி, அதே மாதிரி பாவ மன்னிப்புக்கும் சரி என்ன செஞ்சுருக்கிறாங்க, சில சிறப்புகளை சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம பின்பற்றணும். குறிப்பாக அந்த ரமதான் மாதத்தில் நம்ம என்ன செய்யணும், அதை வந்து நம்ம வந்து பின்பற்றி, இந்த ரமதானுக்குன்னு உள்ளதல்ல, ஆனால் இந்த ரமதானில் தானே மக்கள் வந்து அந்த தௌபாவில் ரொம்ப ஈடுபாடு காட்டுறாங்க, இஸ்திக்ஃபாரில். அதுக்காக வேண்டி நான் சொல்ல வரேன். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அபூ தாவூதில் 1521வது செய்தியாக, திருமதியில் 406வது செய்தியாக பதிவாக்கப்பட்டிருக்கிறது. மாமின் ரஜுலின் யுதுனபு தம்பன், ஒரு மனிதன் பாவத்தை செய்து விடுகிறான். பாவத்தை செஞ்சுட்டானா, இப்போ அந்த பாவத்தை தப்புன்னு உணர்றான், திருந்தணும்னு உணர்றான், மன்னிப்பு கேட்கணும்னு உணர்றான். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், சும்மா எக்குமும் ஃபயத்தஹர், அவன் ஒழு செய்து கொள்ளட்டும். ஒரு பாவத்தை நம்ம செஞ்சுட்டோம், தௌபா செய்ய வேண்டியது இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும், ஒழு செய்யணும். தொழிலுக்கு நீங்கள் எப்படி ஒழு செய்வீங்களோ அதே மாதிரி என்ன செய்யணும், ஒழு செய்து விட்டு சும்மையு சல்லி, அதன் பிறகு 2 ரக்காத்து அவன் என்ன செய்யட்டும், தொழட்டும். தொழுது விட்டு சும்மை யஸ்தஃபிருல்லா, அல்லாஹ்விடத்திலே அவன் மன்னிப்பு கேட்டான் என்று சொன்னால், இல்லா கஃபரல்லாஹு லஹு, அல்லாஹ் அவனை மன்னிக்காமல் இருப்பது இல்லை. கருணையாளன் எந்த அளவு பண்ணிட்டான் பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவு பண்ணிட்டான்னு கேட்டால், பாவத்தை பண்ணிட்டான், அந்த பாவத்தை உணர்ந்துட்டான், தௌபா செய்ய நாடுறான். அப்போ சாதாரணமாக அவன் நினச்சா அப்படியே பண்ணிட்டு போகலாம். இருந்தாலும் அதுக்காக வேண்டி ஒழுவையும் செஞ்சுட்டு 2 ரக்காத்தையும் தொழுதுட்டு நம்மள்கிட்ட வந்து அவன் பாவ மன்னிப்பு கேட்குறான்னு சொன்னால் அவனை நம்ம மன்னிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அல்லாவே என்ன செய்கிறானா, இந்த அளவுக்கு அருள் செய்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே இல்லையா. அப்போ ரமதானில் வந்து இதெல்லாம் நம்ம கவனம் செலுத்தணும். நம்ம தேவையற்ற விஷயங்களில் போட்டு கவனம் செலுத்திட்டு இருக்கிறோமே தவிர, அடிப்படையான விஷயம் என்ன, மறுமையினுடைய வெற்றி தானே. மறுமை வெற்றிக்கு எது மூலமாக இருக்கிறதோ அதில் தான் நம்ம கவனம் செலுத்தணும். தேவையற்ற சர்ச்சைகளில், சும்மா சம்மந்தம் இல்லாமல் இந்த பிற விஷயங்கள் இதிலேயே தான் சுற்றி ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க வருஷ கணக்காக. அதனால் நம்மளுக்கு என்ன உபயோகம், ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுறது வேற. 24 மணி நேரம் இந்த சர்ச்சைகள்லேயே ஈடுபட்டுக்கிட்டு சமூக பிரச்சனைகளையே பேசிக்கொண்டு இப்படியே நம்மளுடைய நேரத்தை கழிக்கிறது. அதனால் நல்ல தெளிவான முறையில் புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வாசகங்களை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதை சொல்லி நம்ம வந்து தௌபா செஞ்சோன்னு வைங்களேன், அது ரொம்ப ரொம்ப அழுத்தமானது. ஏற்கனவே வந்து அந்த 24வது பகுதியில் வந்து நான் அதை சொல்லியிருக்கிறேன். அந்த வாசகத்தை மட்டும் நான் போட்டிருக்கிறேன், வாசகத்தை மட்டும். அதை நீங்கள் இப்போ மறுபடியும் அந்த வாசகம் போகிறோம், நீங்கள் பாருங்கள், ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த வாசகம் தான் அது. அப்போ இந்த வாசகத்தை படித்து விட்டு நம்ம என்ன செய்யணும், தௌபா செஞ்சோம்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப அது வந்து வலுவானதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன வார்த்தை அது, அல்லாஹும்ம அன்ட ரப்பி. முதல்ல பொருளோட பார்ப்போம். நீங்கள் அந்த வாசகத்தை பாருங்கள், ஸ்க்ரீனில் தெரியலன்னா புகாரியில் 6306 ஹதீஸ் எண்ணை எடுங்க, அல்லது 6323 இந்த ஹதீஸ் எண்ணை எடுங்க. நம்ம சொல்ல சொல்ல அந்த வாசகத்தை பாருங்கள். அல்லாஹும்ம அன்த ரப்பி, இறைவா நீதான் எனது இறைவன். லா இலாஹா இல்லா அன்த, உன்னை தவிர நாயன் இல்லை. கலக்தனி, என்னை நீ படைத்தாய். வஅன அபுதுக, நான் உன் அடிமையாக இருக்கிறேன். வஅன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது, உன்னிடத்தில் நான் எதை உறுதிமொழி கொடுக்கிறேனோ, வாக்குறுதி கொடுக்கிறேனோ, இயன்றவரை நான் அதை செயல்முறைப்படுத்துவேன். அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது, நான் எதை செய்தாலும்
அதில் இருக்கக்கூடிய தீங்கிலிருந்து என்னை நீ காப்பாற்றுவாயாக, மீட்டெடுப்பாயாக. அபூலக பின் ஆமத்திக்க அலைய. அபூலக இந்த வாசகம் சில பேருக்கு விளங்காது. அபூலக பின் ஆமத்திக்க அலைய, நீ செய்த அருளை நான் ஒப்புக்கொள்கிறேன். எனக்கு நீ அருள் செஞ்சிருக்கிறீல, அதை நான் ஒப்புக்கொள்கிறேன், மனப்பூர்வமாக நான் ஒப்புக்கொள்கிறேன். வாபூ லக பிதம்பி, நான் செய்த பாவத்தையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். மூடியெல்லாம் மறைக்கலை. நீ செய்த அருளையும் நான் ஒப்புக்கொள்கிறேன், நான் செய்த பாவத்தையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். ஃபக்ஃபிர்லி, எனவே என்னை மன்னிப்பாயாக. ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, ஏன்னா உன்னை தவிர பாவங்களை யாரும் மன்னிக்க மாட்டார்கள். அந்த ரைட் உனக்கு தான் இருக்குது. இப்போ நான் சொன்னது பொருளோட. நீங்கள் இந்த பிரார்த்தனையை படிக்கும்போது பொருளோட படிக்கணுங்கிறது இல்லை, உங்களுக்கு விளங்குறதுக்கு தான் நம்ம அந்த அர்த்தத்தை சொன்னது. நீங்கள் படிக்கிற நேரத்தில் இந்த அரபை மட்டும் நீங்கள் படிச்சுட்டா போகும். இந்த அரபை மறுபடியும் பாருங்கள். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹா இல்லா அன்த ஹலக்தனி வ அன அபுதுக வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா சனஅது அபூலக பிநிஅமதிக அலைய வ அபூலக பிதம்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த. இது நீங்கள் ஒரு 5 தடவை இல்லை, ஒரு 10 தடவை. ரமலானே அதுக்குள்ள தானே, முக்கியத்துவம் கொடுங்க. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். இதெல்லாம் இல்லாமல் அந்த நேரத்தில் சும்மா பேப்பரை பிடிச்சி நம்ம போவோம்ல, தினத்தந்திங்கிறத நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம். தினத்தந்தி எடுத்தோம்னா பார்ப்போம், அப்படி வச்சு போட்டு போயிடும். அதே மாதிரி அந்த துவாவெல்லாம் நம்மளுக்கு கை கொடுக்கக்கூடியதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி தானே முயற்சியாவது பண்ணமில்ல. எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு குரான் ஓத தெரியாது, ஹதீஸ் ஓத தெரியாது. அப்போ நம்ம ஏன் முஸ்லீமாக இருக்கணும்? ஓத தெரியாதுல்ல உங்களுக்கு, ஓதி பழகுங்க. மனப்பாடத்தில் இல்லையில மனப்பாடம் பண்ணி பழகுங்க. நீங்கள் மனப்பாடம் பண்ணி பழகி அதுக்கப்புறம் நம்ம மனசில் நிற்கலைன்னா வேறு. முயற்சியே பண்ணாமல் இந்த மாதிரி சந்தர்ப்பம் வரும்போது அஜர்த்து அது என்னதுவான்னு கொஞ்சம் எழுதி கொடுங்கிறது. எழுதி கொடுத்தாரில்ல, போன வருஷம் எழுதி கொடுத்தாரில்ல, ஏன் நீ மனப்பாடம் பண்ணல, ஏன் நீ அதை பாதுகாத்து வைக்கல? அதனால் இது மாதிரியான விஷயங்களை நம்ம மனப்பாடம் பண்ணுறதை என்ன செய்யணும், நம்ம கவனம் செலுத்தணும். இன்னும் சில பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் வரும். இப்போ இது அரபு வாசகமாக இருக்கிறது, எங்களுக்கு தெரியல, அப்போ அரபுல தான் படிக்கணுமாங்கிற மாதிரியான சந்தேகம் வரும். நபி வழியை அதே மாதிரி படித்தா தான் அது சுன்னத்தினுடைய நன்மை நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாம் துவா தானே, முழு அளவுக்கு நன்மை கிடைக்கிறதா இருந்தால் இதை நீங்கள் அரபுல தான் படித்தாகணும். அதே நேரம் படிக்கிறதுக்கு முடியலையா, இந்த பொருளை படிங்க. பொருள் இருக்குல்ல, இப்போ நான் சொன்னல அந்த பொருள், இதே மாதிரி தமிழ் என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் படித்து சஜிதாவில் படிக்கலாம். விளங்குங்களா? அல்லாஹ்வுக்கு அடியானுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான இடம் எது? சஜிதா. ஏற்கனவே நான் சொன்னல 2 ரக்காத் தொழுது போட்டு இதை செய்யுங்கன்னு. தொழுக முடிஞ்சும் நம்ம இந்த துவாவை படிக்கலாம், அல்லது தொழுகைக்கு உள்ளேயே நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் சஜிதாவில் என்ன செய்யலாம், இதை நம்ம படிக்கலாம். இது தனிப்பட்டு தொழுவதற்கு தான் நம்ம இதை சொல்கிறது. விளங்குங்களா? இதை நம்ம ஒரு ஜமாத்தோடு இருந்துக்கிட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா துவாங்கிறது ஒரு மனிதர் அவர் எந்த அளவுக்கு நேரம் நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு என்ன செய்வார், அவர் அந்த பிரார்த்தனையை பண்ணுவார். அப்போ நீங்கள் தனியாக தொழக்கூடிய நேரத்தில் தனியாக தௌபா செய்யறதுக்கு நீங்கள் நாடுறீங்களா, இது என்ன பண்ணணும், ஒழு செய்து விட்டு 2 ரக்காத் தொழுது விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த துவாவை ஓதி தௌபா செய்தாலும் சரி, அல்லது தொழுகையிலேயே அந்த சஜிதாவில் நீங்கள் என்ன செஞ்சு ஓதினாலும் சரி, மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் இல்லை. விளங்குதுங்களா? இது இந்த பகுதியினுடைய 25வது பாகம். அதாவது இந்த தொடரில் 24வது பாகமும் 25வது பாகமும் தௌபா துவா சம்பந்தப்பட்ட செய்திகளை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். இதை அறிந்தவர்கள், அறியாத மக்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் இதை எத்தி வைங்க. இதுவரை நாம் எத்தனை பகுதிகளை நாம் உங்களுக்கு அப்லோடு செய்திருக்கிறோமோ அதில் தவறு இருக்குமே ஆனால் அதை நீங்கள் என்ன செய்யலாம், சுட்டி காட்டலாம். ஆனால் இதுவரை நம்மளுக்கு அந்த மாதிரி யாரும் சுட்டி காட்டல. அது தவறு இருக்குமே ஆனால் சுட்டி காட்டலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம என்ன செய்வோம், அதை சரியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை மாற்றி கூட என்ன செய்வோம்னா நம்ம அதை திருத்திக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.